வணக்கம் நண்பர்களே. தமிழக தலைமைச் செயலகத்தில் ஒரு அமைச்சரவையின் கீழ் பணியாற்றும் ஒரு உயர் அதிகாரி. அவர்தான் அந்த அமைச்சகத்துக்கு எல்லாமே. அந்த அமைச்சர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதை செஞ்சு கொடுப்பாரு. நான் சொல்கிறது சாதாரண ஆஃபீஸ் வேலை இல்லை. அந்த வேலையை எல்லோரும் செய்வாங்க. அதை போய் நம்ம உட்காந்து வீடியோ பேசிகிட்டு இருக்கின்ற அவசியம் இல்லை. அந்த அமைச்சருக்கு என்னென்ன வேலைகள் அப்படின்னா, துறை சார்ந்த வேலைகள் தவிர, அந்த மினிஸ்ட்ரி சார்ந்த வேலைகள் தவிர, பணியிட மாற்றம், இந்த ப்ராஜெக்ட் பண்ணுங்கள், இந்த டெண்டர் எடுங்க, அந்த இதை எடுங்க, அது எடுங்கன்னு சொல்கிற எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்குறது உயர் அதிகாரி தான். அந்த உயர் அதிகாரி அவருக்கு இந்த அமைச்சருடைய அத்தனை தொடர்புகளும் தெரியும். இவர் தான் அதையெல்லாம் கவனித்துக் கொள்வது யார்? அந்த உயர் அதிகாரி. இப்போ அந்த உயர் அதிகாரியை முதல்ல கைது படலத்துக்குள்ளே கொண்டு வந்தால் அத்தனை மேட்ரையும் சொல்லணும். இந்த அமைச்சர் என்னெல்லாம் பண்ணார், என்ன டெண்டருக்கு எப்படியெல்லாம் நாங்கள் செயல்படுத்தினோம், அதில் விதிகள் மீறப்பட்டதா, பணம் வாங்கப்பட்டதா, அதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை எப்படி இவங்க கையாண்டாங்க, அதில் எதுவும் அமைச்சர் எடுத்துக்கொண்டாரா, இவருக்கு எதுவும் பங்கு இருந்ததா, இவ்வளோத்தையும் புலனாய்வு அமைப்புகள் யார்கிட்ட கேட்கணும்? அந்த உயர் அதிகாரிகிட்ட. மிக மிக முக்கியமான ஒரு துறையை சார்ந்த அதிகாரி அவர் தான் முதல்ல கைதாக இருக்கிறார். செய்தியை வேணால் எழுதி வச்சுக்கோங்க. சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. நாள் நெருங்கிடுச்சு. எங்கே தங்கியிருக்காங்க, எப்போ உள்ளே வருவாங்க, தலைமைச் செயலகத்துக்குள்ளே வருவாங்கன்றதே தெரியாது. இவர் வீரவசனம் பேசிக்கிட்டே இருக்கிறது தான். யார் பேசணுமோ அவர் வீரவசனம் பேசிக்கிட்டே இருப்பார். எங்களை தொட்டு பார்க்க முடியாது, அசைத்து பார்க்க முடியாது, எந்த கொம்பனாலும் முடியாது. இதெல்லாம் நிறைய நாங்களும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் போய் நேராக காலில் விழுந்துட முடியுது. எல்லாம் சொல்லிட்டேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த உயர் அதிகாரியை என்னைக்கு கைது பண்ண போகிறாங்க? கிட்டத்தட்ட அவருடைய தகவலெல்லாம் சேகரித்து, ஏன்னா இந்த அதிகாரிகள் கைதாகும்போது அவங்க கொஞ்சம் விவரமாக இருப்பாங்க, அமைச்சர்களை விட கொஞ்சம் விவரமாக இருப்பாங்க. ஏன்னா விவரங்களெல்லாம் அந்த எல்லா தரவுகளையும் கையில் வச்சுருக்கவங்க. அதனால் இவங்கள்ட்ட கேள்வி கேட்கணும்னா அதை விட விவரமாக இருக்கணும் புலனாய்வு அதிகாரிகள், இல்லையா? அப்போ இப்போ அந்த புலனாய்வு அதிகாரிகள் அதற்கான விஷயங்களை பூரா எடுத்து வச்சுருக்காங்க. இவற்றை என்னென்ன கேள்விகள் கேட்டு எதை இவர் சொல்ல மறுப்பாரோ அல்லது சொல்ல மறப்பாரோ, ரெண்டில் எதை கேட்கணுன்னு இருக்காங்க. அந்த உயர் அதிகாரி யார்? இப்போ சொல்லிட்டோம்னா அப்புறம் அவர் உஷாராயிடுவார். அதனால் அந்த அதிகாரிக்கே தெரியும் நம்மளை தான் அந்த வீடியோவில் சொல்கிறாங்கன்னு. நீங்களே கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருவீங்க. இல்லைன்னா நானே உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.